ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். சார் வணக்கம். வணக்கம் சார், இப்போ இந்த எலெக்ஷனை பொறுத்தளவில் ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் என்னன்னா, எலெக்ஷன் முடிஞ்சாச்சு. பொதுவாக எலெக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி நரேட்டிவ் செட் பண்ண எல்லாருமே முயற்சி பண்ணுவாங்க. நம்ம ஜெயிக்கிற மாதிரியான நரேட்டிவ் செட் பண்ணணும், ஒரு கட்சி பலமாக இருக்கிற மாதிரியான நரேட்டிவ் செட் பண்ண அதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த தடவை எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமும் இந்த நரேட்டிவ் பில்டிங் வேலை நடந்துகிட்டே இருக்கு. இப்பவும் பார்த்தோன்னா அந்த போட்டி போய்கிட்டே தான் இருக்கு. நாங்கள் தான் ஸ்ட்ராங்காக இருக்கோம், நாங்கள் தான் அதை பண்ணிட்டு இருக்கோம். ப்ராக்டிக்கலாக எனக்கு பார்க்கும்போது அதில் எதுவும் யூஸ் இருக்க மாதிரி தெரியல. எலெக்ஷனுக்கு முன்னாடி நரேட்டிவ் செட் பண்ணுறீங்கன்னா ஓட்டை அது டிரான்ஸ்லேட் ஆகும், கன்வெர்ட் ஆகும், புரிஞ்சுக்க முடியுது. எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமும் பார்த்தோம்னா நரேட்டிவ் செட் பண்ணுற வேலை நடந்துட்டு இருக்கு. பயங்கரமான அடிதடி சண்டைலாம் போய்கிட்டு இருக்கு. எப்படி பார்க்குறீங்க அதை? 2011 அன்றைய திமுக ஆட்சி வீட்டுக்கு அனுப்பப்பட்ட பொழுது போலிங் டேக்கும் கவுண்டிங் டேக்கும் கரெக்டாக 1 month டிஃப்ரென்ஸ் இருந்தது. கரெக்டாக 1 month டிஃப்ரென்ஸ். இப்போ அவ்வளோ இல்லை, 10 நாள் தான் இருக்குது. ஸோ த பர்த் பேங் இஸ் சம்வாட் லெஸ். அதில் 1/3 தான். இப்போ இதை ஒன்றும் இவங்க தெரியாமலாம் பண்ணலை. ஏன்னா தெர் ஆர் தியரிஸ் தட் இதில் ஒரு சூட்சமாக இருக்குது அவங்களுக்கு. இந்த நெரேட்டிவை பில்டு பண்ணுறதுன்றது சம்பந்தப்பட்டவர்கள் அவர்கள் யாரிடம் எதை கொடுத்து வைத்திருக்கிறார்களோ அவர்கள் ஒழுங்காக அதை திரும்ப கொடுத்து விட வேண்டும். என்ன சார் சொல்கிறீங்க? என்ன கொடுத்துருக்காங்க? என்ன இதெல்லாம் அவர்கள் புத்தகங்களை கொடுத்துருப்பார்கள், நல்ல புத்தகங்களை அவர்கள் கொடுத்திருப்பார்கள், அல்லது வேறு எப்படி சொல்கிறது, நல்ல உபதேசங்களை கொடுத்திருப்பார்கள், துணிமணிகளை கொடுத்திருப்பார்கள். தப்பாக எதுவும் நான் சொல்லலை. எலெக்ஷன் தான் முடிஞ்சுதே சார். பாலிட்டிக்ஸ் எப்படி ரிவால்வ் ஆகுது, சிஸ்டம்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு புரிஞ்சவங்களுக்கு நான் சொல்கிறது புரியும் சார். மற்றவங்களை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. பிகாஸ் ignorance is bliss. ignorance is bliss. நான் அதனால தான் ரொம்ப காஷியஸாக சொல்கிறேன். நல்ல புத்தகங்களை கொடுத்து வைத்திருப்பார்கள், நல்ல கேசட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க, பாடல்கள் பார்ப்பதற்கு கேட்பதற்கு. அப்புறம் வேறு என்ன கொடுத்து வச்சுருப்பாங்க, தங்களுடைய உபதேசங்களை கொடுத்து வைத்திருப்பார்கள், பொன்மொழிகளை கொடுத்து வைத்திருப்பார்கள், எல்லாம் கொடுத்து வச்சுருப்பாங்க. அவங்க எதை கொடுக்கணுமோ அதை கொடுத்து வச்சுருப்பாங்க. கொடுக்க வேண்டியதே அவர்கள் கொடுத்து வைத்திருப்பார்கள் தொழிலதிபர்களிடம் மற்றும் பிறரிடம். அதெல்லாம் இந்த காலகட்டங்களில் ஒழுங்காக கொடுத்தது திரும்ப வர வேண்டும். உங்களுக்கு தப்பாக எதுவுமே நான் சொல்லலை. தயவு செஞ்சு யாரும் தப்பாக நினச்சிக்க வேணாம். சிரிச்சிங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. அதாவது இது தயவு செஞ்சு இது எப்படி புரிஞ்சுக்கோங்க. லுக் அட் இட் அதர் வே அரவுண்ட். இந்த மேட்னஸ் இட் ஹஸ் நாட் கம் அவுட் ஆஃப் நத்திங் அண்ட் இட் ஹஸ் நாட் எய்ம்ட் அட் நத்திங். அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இது ஒரு திசை அறியாத ஒரு விஷம விளையாட்டு கிடையாது, அல்லது பொருளற்ற ஒரு விளையாட்டு கிடையாது. இது there is a method in the, not only there is a method in the madness but also a meaning to it. Fundamentally there is a meaning to this exercise. புரிய வேண்டியவங்களுக்கு இது புரியும் சார். புரிய சாதாரண மக்கள் பார்த்துட்டு இருக்கோம், என்ன மாதிரியான சாமானியர்களுக்கு புரிய வேண்டாமா? புரியவே வேணான்ற உங்களுக்காக நான் பேசல. புரிஞ்சா புரிஞ்சுக்கோ. எல்லாம் எலிட்டுக்கு மட்டும் தானே சார்? புரியலன்னா நீ எலிட்டுக்கு தான். அவ்வளோதான். நீ புரிஞ்சா நீ பாக்கியசாலி, புரியலையா அதை விட பெரிய பாக்கியசாலி. ignorance is bliss. சரி ஓகே. இப்போ நான் பார்த்த அளவில் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த நரேட்டிவ் ஒரு டெம்பரவரி ஒரு எப்படி சொல்கிறது பியூரோக்ரஸியை கட்டுப்பாட்டில் வைக்கிறது. ஒன்று இண்டஸ்ட்ரியலிஸ்ட் அண்ட் அதர்ஸ் கொடுக்க வேண்டியதை கொடுத்து வைத்திருக்கிறார்கள். அது ஒழுங்காக இந்த 10 நாட்களுக்குள் திரும்ப வர வேண்டும். they should not play any mischiefs. மறுபடியும் சொல்லுகிறேன், நான் தவறாக எதுவும் சொல்லவில்லை. நல்ல புத்தகங்களை கூட அவர்கள் கொடுத்து வைத்திருக்கலாம், அதையெல்லாம் திரும்ப பெற வேண்டும். 1. 2வது, பியூரோக்ரஸி இஸ் நவ் என்ன எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி ஒரு 2 கட்டம் சிச்சுவேஷனில் இருக்குது. Nobody knows whether this government is going to come back or there is going to be a regime change or there is going to be a hung assembly. Now everyone is keeping their fingers crossed. சரி ஓகே. இப்போ அது ஒன்று ஓகே. நீங்கள் சொல்கிறது அதிகார வர்க்கம், அது ஒரு சைடில் விட்டுடலாம். இப்போ தாவேக்காவுக்கு பொலிட்டிக்கல் பவர் கிடையாது. நான் பார்த்த அளவில் ஒரு சைடில் டிஎம்கே நரேட்டிவை செட் பண்ண முயற்சி பண்ணுறாங்க, அது நான் பார்க்குறேன். மேசிவ் அட்டெம்ப்ட். இன்னொரு சைடில் தாவேக்காவும் அதை பண்ணுறாங்க. அதிமுக இந்த ரேஸில் இருக்க மாதிரி எனக்கு தெரியல. அதிமுக குவைட்டாக இருக்காங்க. சரி, பவர் இருக்கவங்க அதை பண்ணுறாங்கன்னு எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. தாவேக்கா எதுக்காக அந்த நரேட்டிவ் செட் பண்ணணும்? அதில் அவங்களுக்கு என்ன பயன் இருக்குது? தாவேக்கா கேடரை உஷிப்படுத்தணும். இன்னொன்றுங்க, தாவேக்கா நரேட்டிவ் செட் பண்ணுறாங்களான்னு எனக்கு தெரியல.
தாவேகா வந்து சோஷியல் மீடியாவில் மட்டுமே ஒரு மாதிரி அன்ஆர்கனைஸ்டாக அவங்க ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இயல்பாக நடக்குதுன்றீங்களா சார்? அது வந்து நீங்கள் வந்து சீரியஸாகவே எடுத்துக்க வேணாம் சார். டிஎம்கே செட் பண்ணால், ரூலர்ஸ் செட் பண்ணால் தான் அதுக்கு பேர் வந்து நரேட்டிவ் செட்டிங். தாவேகா பண்ணுறது வந்து அது டசன்ட் ஹேவ் எனி மீனிங் அட் ஆல். சாரி, அது என்ன அர்த்தம் இருக்குது? அது வந்து ஸ்பிளிண்டட் குரூப்ஸ், ஆளாளுக்கு ஒன்று பேசலாம். இது அவங்க ட்விட்டர் ஸ்பேஸில் ஏதோ போட்டு பேசலாம், ஜேர்னலிஸ்ட்டை திட்டின்னு நடந்தான்றாங்க. இட் டசன்ட் ஹேவ் எனி மீனிங். வேற டிஎம்கே பண்ணுறது வந்து கல்குலேட்டட் மிலிட்ரி ப்ரிசிஷனோட பிளான் பண்ணி அவங்க வந்து எல்லாத்தையும் பண்ணுறாங்க. இப்போ லாஸ்ட் டிச் அட்டம்ப்டாக இதை பண்ணுறாங்க. ஸோ நெரேட்டிவ் செட்டிங்ன்ற அந்த ஒரு டேர்ம், அந்த ஒரு வார்த்தை, அந்த வார்த்தைக்கான அர்த்தம், அந்த பதம், அதற்கான பொருள் முழுக்க முழுக்க திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு, பிகாஸ் அவர்கள் அதிகாரத்தில் இருக்கிறாங்க, அதனால் அவங்களுக்கு தான் அது பொருந்தும். தாவேக்காவோட நீங்கள் அதை ஒப்பிடுறது ஐம் சாரி, மிக மிக தவறான ஒரு ஒப்பீடு. இல்லைன்னா நான் ஒப்பிடுறது ஏன் நான் பண்ணுறேன்னா, களத்தில் அது நடந்துட்டுருக்கு. தாவேக்கா பார்த்தோம்னா பொதுவாக என்ன ஆகும்னா, இப்போ 24லேருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன், இஷ்யூஸ் பேசுறது தமிழ்நாட்டில் ரொம்ப கம்மியாயிருச்சு. மோஸ்ட்லி பார்த்தோம்னா யார் ஜெயிப்பா, யார் ஜெயிக்க மாட்டாங்க, யாருக்கு இவ்வளோ பர்சன்ட், ஜெயிப்பான், இந்த மக்கள் ஓட்டு யாருக்கு, அந்த மக்கள் ஓட்டு யாருக்குன்னா எல்லாமே டிஸ்கஷன் போய்கிட்டு இருக்கு. ஸோ இது வந்து ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக எலெக்ஷன் பேஸ்டாக நரேட்டிவாக வச்சுக்கணும் அப்படின்றதுல ரொம்ப கவனமாக இருக்காங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல நான் எப்படி பார்க்குறேன்னா, தாவேக்காவும் ஈக்குவலாக ஃபைட் பண்ணுறாங்க இந்த இடத்துல. இப்போ எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அதிமுக பெருசாக சத்தம் இல்லை, எல்லாம் ரொம்ப குவைட்டாக இருக்காங்க. தாவேக்கா பார்த்தோன்னா இந்த இடத்துல ஈக்குவலாக அவங்க எஸ்பெஷலி எலெக்ஷன் டேலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஏறக்குறைய வேர்டிக்ட் வந்த மாதிரி அவங்க பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்க. மறுபடியும் சொல்கிறாங்க, நான் எதுக்கு இதை சொல்கிறேன்னா, இது நடக்கிறனால நான் இதை கொண்டு வரேன். அதுக்கு வேற ரீசன்ஸ் இருக்கலாம், அது செகண்டரி. ஏப்ரல் த வெரி டெர்மினாலஜி ஆஃப் நரேட்டிவ் செட்டிங்கிறதுக்கு அர்த்தம் வேறு. அது மோஸ்ட்லி வந்து பீப்புள் அட் த பீப்புள் ஆர் என்ஜாயிங் பவர், பீப்புள் ஆர் அட் தி எக்கலான்ஸ் ஆஃப் பவர், அவங்க தான் அதை செய்ய முடியும். ஒரு புது கட்சி, அதுவும் வந்து இட்ஸ் ரொம்ப ராம்ஷாக்கலாக இருக்குது. அது வந்து அவங்களுக்கு ஒரு கோஹரண்ட் ஸ்ட்ராட்டஜி கிடையாது. அவங்கள வந்து இந்த நெரேட்டிவ் செட் பண்ணுறாங்கன்ற அந்த டெர்மினாலஜிக்குள்ளே அவங்கள கொண்டு வரது வந்து ரொம்ப தவறான ஒரு புரிதல். ஏடிஎம்கே பண்ணிச்சுன்னா கூட நீங்கள் ஒத்துக்கலாம், அதுவும் பண்ணலை. மறுபடியும் நான் சொல்கிறேன், பவரில் இருக்கவங்க யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்களோ பவரை, அவங்களுக்கு தான். இப்போ ரூலர்ஸ் வந்து டிஎம்கே தான். தெர் இஸ் அ கவர்மெண்ட், எலெக்டட் கவர்மெண்ட். அது வந்து ஒரு கேர்டேக்கர் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் இட்ஸ் அ கவர்மெண்ட். அவங்கக்கிட்ட மெஷினரி இருக்குது. டிஎம்கே கிட்ட இருக்க மெஷினரி வந்து பவரில் இருந்தாலும் இல்லாட்டியும் ஏடிஎம்கே கிட்ட கூட கிடையாது. விஜய் கிட்ட, தாவேக்கா கிட்டலாம் சுத்தமாக அது கிடையாது. ஸோ மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை திமுக கண்ட்ரோல் பண்ணுறதுன்றது ஒரு பக்கம்னா, ஆன் தேர் ஓனே டிஎம்கே கிட்ட இருக்கக்கூடிய மெஷினரி, சேட்டலைட் சேனல்ஸ், பிரிண்ட் அண்ட் யூடியூப் சேனல்ஸ் வந்து அது அவங்கக்கிட்ட ரொம்ப மற்றவங்க எல்லாரும் விட அதிகமாக இருக்குது. ப்ளஸ் தே காட் ஸ்டேட் பவர் ஆல்சோ பிஹைண்ட் தான். ஸோ அந்த நெரேட்டிவ் செட் பண்ணுறதுன்றது அந்த ஒரு கான்செப்டே வந்து இட் வில் ஒன்லி அப்ளிகபிள் டு டிஎம்கே அண்ட் 100% இட் நாட் அப்ளை டு டிவிகே. ஏன்னா ஸ்பிளிண்டர் குரூப் ஆளாளுக்கு ஒன்று பேசி கிடக்குறாங்க. அவங்களுக்குள்ளே ஒரு கோஹரன்ஸ் இல்லை. என்ன பேசுகிறோன்னே தெரியல, கேண்டிடேட் யாருன்னே தெரியல, பேசுகிறவனுக்கும் தெரியல, அவன் கான்ஸ்டுவன்ஸில் போய் ஓட்டு போட்ட மக்களுக்கும் தெரியல. ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி பெக்யூலியர் ஃபினாமினாவை த ஸ்டேட் இஸ் நவ் என்ஜாயிங். ஓட்டு போட்டான்றான் விஜய்க்கு. 10 பேரை கேட்டால் 8 பேர் விஜய்க்கு ஓட்டு போட்டான், தாவேக்கான்றான். உன் தொகுதியில் யார் கேண்டிடேட்னு கேட்டால் half of them, more than half of them doesn't know who that candidate is. இது என்ன கொடுமைங்க இது? தாவேக்காவுக்கு போட்டேன்னு சொல்கிறாங்க, எங்கே போட்டாங்க, எப்படி போட்டாங்க, விசிலு குத்தணுன்றான். அதெல்லாம் நம்ம குறைச்சி மதிப்பிட வேணாம். எஸ், அதெல்லாம் ப்ராப்பராக பண்ணியிருக்காங்க. அப்போ போதுமே சார். கேண்டிடேட் யாருன்னு தெரியல கபிரியல். அது விஜய்க்கு பிரச்சனை இல்லையே. விஜய்க்கு பிரச்சனை இல்லை, சிம்பிளுக்கு வந்து சேர்ந்துருச்சு. நாட்டுக்கு பிரச்சனை இல்லையா? இல்லை, மக்கள் எப்படி இருக்காங்க பாருங்கள். திமுக அண்ணா திமுக போட்ட யாருமே, நீ யாருக்கு ஓட்டு போட்டன்னா திமுக போட்டேன்னு சொல்கிறான்னா, உன் கேண்டிடேட் யாருன்னா 90%, 99% வில் சே which candidate they voted. ஏடிஎம்கே கேட்டிங்கன்னா 99% வில் சே எஸ், எங்கள் கேண்டிடேட் இவருன்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து 90% doesn't know, or at least 80%. ரொம்ப கன்சர்வேட்டிவ், half of them doesn't know who their candidate is. இது வந்து ரொம்ப 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 பெக்யூலியரான ஒரு ஃபினாமினா. இட்ஸ் அ பேர் அதிசயம் தான், பட் ஒரு பெக்யூலியர் ஃபினாமினாவை வந்து நம்ம ஃபேஸ் பண்ணுறோம். இதெல்லாம் எம்ஜிஆரோடலாம் ஒப்பிடவே முடியாது. எம்ஜிஆருக்கெல்லாம் கேண்டிடேட் யாருன்னு தெரியும். தேர் இஸ் பாலிடிக்ஸ் பிஹைண்ட் எம்ஜிஆர்ஸ் பிஹேவியர். இங்கே ஒன்றுமே இல்லையே. ஓகே, எனிவே கம்மிங் பேக் டு த மெயின் சப்ஜெக்ட், டிஎம்கே ஓட ஈகோ சிஸ்டம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் நாங்கள் ஜெயிச்சிரோம்னாலும் இன்னொரு பக்கம் சோஷியல் மீடியாவில் டிஎம்கே வாரியர்ஸ் இருக்காங்க இல்லையா, பெய்டு மவுத்ஸ், அவங்க பிஹேவியரை நீங்கள் பார்த்துருப்பீங்க. எல்லாம் வார் மோடில் தான் இருக்காங்க. எல்லாம் வார் மோடில் இருக்காங்க. அதுதான் அவங்களுக்கு நமக்கு அவங்க ரிசல்ட் மேலே சந்தேகம் வருது. ஏன்னா ஜெயிக்கிறோன்னா நீ வந்து அட்டாக் பண்ண மாட்டேன். இப்போ என்ன பண்ணுறாங்க, அதில் ஒருத்தர் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு பர்சனாலிட்டி இருக்கார்.
அவர் என்ன சொல்கிறாரு, ஒரு வீடியோ போட்டு ஐடி ப்ரொஃபஷனல்ஸ்லாம் பார்த்து நீலாம் உப்பு போட்டு தான் சோறு திங்கிறியான்றாரு. அதாவது பொதுவெளியில் ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை பார்த்து ஒருத்தரால் எப்படி இப்படி பேச முடியுது? அதனால் ஈசன் ஓப்பன் டிஎம்கே சப்போர்ட்டர். இப்படி அவரால் பேச முடியுதுன்னா இந்த ஃபினாமினாவை எப்படி நீங்கள் புரிஞ்சுப்பீங்க? இது அந்த கட்சிக்கு தானே டேமேஜ். பிகாஸ் இஸ் ஐடென்டிஃபைடு வித் டிஎம்கே and he has campaigned for DMK candidates the Lok Sabha elections and this election also, I was told. He's an open DMK supporter. அவங்க மேடைகளில் பேசுகிறது மட்டும் இல்லாமல் அவங்களுக்காக எலெக்ஷன் கேம்பெயின் பண்ணுறவர். அவரோட நிகழ்ச்சி நிரலாம் முரசொலியில் 24 பார்லிமெண்ட் எலெக்ஷன் அப்போ அவங்க கட்சியே வெளியிட்டுது. அவர் கேம்பெயின் போயிட்டு வந்தோன்னா ஸ்டாலினை கூப்பிட்டு அவருக்கு பொன்னாட போற்றி கௌரவிச்சார். நோ, he is identified as a DMK man. That person openly saying உப்பு போட்டு தான் நீ சோறு திங்கிறியான்றாரு. ஐடி ப்ரொஃபஷனல்ஸா நீங்கள்லாம் வந்து கருணாநிதி இல்லைன்னா பிச்சை எடுத்துருப்பீங்கன்றாரு. அதாவது இப்படி வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியை, ரூலிங் பார்ட்டியை சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒருவரால் எப்படி இப்படி பேச முடியும்? தே ஹவ் ஸ்மெல்ட் சம்திங். கிரவுண்டில் வந்து சுச்சுவேஷன் அவங்க வெளியில் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. தெர் ஆர் டிஸ்டர்பிங் நியூஸ் ஃபார் தெர் இஸ் அ டிஸ்டர்பிங் நியூஸ் ஃபார் டிஎம்கே. அதோட வெளிப்பாடு தான் இப்படிலாம் இவங்க வந்து அந்த ஈகோ சிஸ்டம் பேசுறது. இன்னொருத்தர் என்ன பண்ணுறாரு, இன்னொரு நபர், அவர் பத்திரிகையாளர் என்று தன்னை சொல்லிக் கொள்வார். அவர் என்ன சொல்கிறாரு, இவிஎம்ல டேம்பர் பண்ணிட்டாங்க. இது புதுசு இல்லையா சார்? ஒவ்வொரு எலெக்ஷனும் சொல்லுவாங்க. ஆமாம், இது வரைக்கும் அவர் சொல்லலைன்னா அது எப்போ சொல்லுவாங்கன்னா அவங்க ஜெயிச்சா சொல்ல மாட்டாங்க. 21 திமுக ஜெயிச்சப்ப அவங்க வந்து இவிஎம் டேம்பரிங்னு சொல்லலை, டிஎம்கே ஈகோ சிஸ்டம். 24 தமிழ்நாட்டில் இவிஎம் டேம்பரிங்னு இவங்க சொல்லலை, 40 ஜெயிச்சாங்க. நேஷ்னல் லெவலில் மோடி வந்து ஜெயிச்சது வந்து இவிஎம் டேம்பரிங்னு சொல்லிட்டு கதையாவது ஒரு 3 மாதம் அளந்தானுங்க. அதுக்கு ஒரு தியரி இருக்குது சார். என்னன்னா நேஷனல் லெவலில் இவிஎம் டேம்பர் பண்ணிடுவாங்க. தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு தெரியும் பாஜக இவிஎம் டேம்பர் பண்ணி ஜெயிச்சிட்டாங்கன்னா மக்கள் நம்ப மாட்டாங்கன்னு தெரியும். ஸோ அதனால் தமிழ்நாட்டை மட்டும் விட்டுட்டாங்க, மற்ற பகுதியெல்லாம் பண்ணிட்டாங்கன்னு ஒரு புது தியரி உண்டு. அதான் அந்த தியரியை கொண்டு வந்தாங்க. அந்த தியரியை கொண்டு வந்து நிர்மலா சீதாராமன் ஹஸ்பண்டை கொண்டு வந்து பேச வச்சாங்க. பரக்கல பிரபாகர் ராவ் நிர்மலா சீதாராமனோட ஹஸ்பண்டு. வெதர் தே ஆர் லிவிங் டுகெதர் ஆர் செப்பரேட்டட் அதெல்லாம் நமக்கு இப்போ தெரியாது. நிர்மலா சீதாராமன் ஹஸ்பண்டுன்னு அவர் ஐடென்டிஃபை பண்ணுறதே முதல்ல அயோக்கியத்தனம். எஸ், பிகாஸ் நிர்மலா சீதாராமன் இஸ் அ டிஃப்ரெண்ட் என்டைட்டி அண்ட் பரக்கல பிரபாகரா இஸ் டிஃப்ரெண்ட் என்டைட்டி. அவரை கொண்டு வந்து எத்தனை கூட்டம் போட்டானுங்க, அந்த நெரேட்டிவை செட் பண்ணது எப்படி? ஏன்டா நீ 40 ஜெயிச்சு அது எப்படின்னா அதுக்கு பதில் கிடையாது. அங்கே ஜெயிச்சது வந்து மோடி கொடியேற்ற மாட்டார், ராகுல் காந்தி பிரதமர் ஆகிறார், மோடிக்கு ஆப்போயித்த சந்திரபாபு நாயுடு, இவனுங்க சொன்னது ஒன்று கூட நடக்கலை. பரக்கல பிரபாகர் ராவ் சொன்னது ஒன்று கூட நடக்கலை. இப்போ என்ன சொல்கிறாங்க, இந்த 2வது பர்சன் இவிஎம்மில் வந்து விஜய்க்கு ஓட்டு போகிற மாதிரி பிஜேபி அரேஞ்ச் பண்ணிடுச்சான். ஒருத்தனால் இப்படி பேச முடியுதுன்னா இந்த அயோக்கியத்தனத்துக்கு, முட்டாள்தனத்துக்கு என்னதாங்க பொருள்? நான் கேட்குறேன். நான் இந்த நபர்களை வந்து பத்திரிகையாளர்கள்னு கூப்பிட்டு வந்து தொலைக்காட்சி வாதங்களில் உட்கார வைக்கிறது. நீ ஆக்டிவிஸ்ட்னு சொல்லிட்டு போடா, நீ எதுக்கு பத்திரிகையாளர்னு சொல்ல? ஒரு அரசியல் கட்சிக்கு தேர்தலில் பிரச்சாரம் பண்ணக்கூடிய ஒரு நபர் அந்த கட்சியோட அதிகாரப்பூர்வ ஏட்டில் அவர் இந்தந்த அவரோட சுற்றுப்பயண விவரம்னு ஒரு லிஸ்ட்டு போடுறாங்க அவர் புகைப்படத்தோட. அவர் பிரச்சாரம் முடிச்சுட்டு வந்தோன்னே திமுக தலைவர், முதலமைச்சர் அவரை அழைத்து பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கிறார். அது ஒரு செய்தியாக வெளிவருகிறது. அவர் நீ பத்திரிகையாளர்னு கூட்டு வந்து டிபேட்டில் உட்கார வைக்கிறேன். அப்போ இந்த மீடியா ஹவுசஸையும் நம்ம என்ன சொல்கிறது? மக்கள் எப்படிங்க நம்மளை ஏற்றுப்பாங்க? மீடியா முகத்தில் மக்கள் காரி துப்ப மாட்டாங்க. நீ அரசியல் பார்வையாளர்னு போட்டுக்கோ, விமர்சகர்னு போட்டுக்கோ, அதுவே தப்பு. ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு கேம்பெயின் பண்ணுற ஒரு நபர் ஒரு நீ பத்திரிகையாளர்னு சொல்ல முடியாது, அரசியல் விமர்சகர்னு சொல்ல முடியாது. இஸ் அ பர்டிகுலர் பார்ட்டிஸ் மெம்பர். அவர் நீ திமுகன்னு தானே போடணும். அதே மாதிரி வந்து இப்போ பெரியாரிஸ்ட்னு தன்னை சொல்லிக்கிட்டு எல்லாத்தையும் பெரியாரை வச்சு, பெரியாருன்ற அந்த உரைகளில் மட்டுமே வச்சு இந்த ஒட்டுமொத்த வாழ்க்கையை பார்க்கக்கூடிய நபர், அது எவ்வளோ முட்டாள்தனமானதுன்றது இன்றைக்கி இருக்கக்கூடிய மாடர்ன் வேர்ல்டில் இதெல்லாம் எவ்வளோ ஒரு முட்டாள்தனம், கற்பனை கட்டாத முட்டாள்தனன்றது தெரியும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும், முட்டாளாகவே இருந்திருப்போம், அது உரிமை. இந்த குறைஞ்சபட்ச அறிவு நேர்மை எந்த அளவுக்கு காவு கொடுக்கப்பட்டிருக்குன்னா, எலெக்ஷனுக்கு பிறகு நிறைய பேர் நாங்கள் விஜய்க்கு ஓட்டு போடுவோம்னு சொன்னதன் பின்புலத்தில் இவங்க இந்த வீடியோஸை போடுறாங்க சோலோவாக பேசி. அண்ட் இவர்கள் ஐடென்டிஃபைடு வித் திஸ் கைஸ் ஆர் டிஎம்கே, பேசிக்கலி டிஎம்கே. ஒன்று கேம்பெயின் பண்ணுறவங்க, இல்லை அவங்க மொழியையே பேசக்கூடியவங்க.
இந்த மாதிரி அங்கே வந்து இவிஎம்மை வந்து டேம்பர் பண்ணி விஜய்க்கு எல்லா ஓட்டும் போகிற மாதிரி 80% ஓட்டு போகிற மாதிரி பிஜேபி பண்ணிடுச்சு. இது குஜராத்தில் மோடி பண்ணது. இப்படி போட்டு நீ வீடியோ போடுற. இப்போ இந்த போக்கு இது எவ்வளவு தூரம் வந்து உங்களுக்கு வந்து இன்றைக்கி இருக்க மாடர்ன் வேர்ல்டில் பார்க்குறவன் நம்ம மூஞ்சில் காரி துப்ப மாட்டானா, அதை பற்றின கவலையும் இல்லை. இன்னொன்று துப்புறான் அது கூட செகண்டரி கேபிரியல். ஆஸ் அ டெமோக்ராட்டாக இந்த பிரச்சனையை பார்த்தீங்கன்னா, ஒரு அடிப்படையில் நீ ஒரு ஜனநாயகவாதியாக இருந்தால் இப்படிலாம் நீ பேசுவியா? ஐடி ப்ரொஃபஷனில் பார்த்து நீ உப்பு போட்டு தான் சோறு திங்கிறியான்னு கேட்குற மாதிரியான ஒரு அயோக்கியத்தனமான சர்வாதிகாரத்தனமான கேவலமான ஒரு மனநிலை ஏதாவது இருக்க முடியுமா? எப்படி புரிஞ்சுக்கலாம்? ஒரு நியூ ஜென்ரேஷன் இப்போ இவங்க பேசக்கூடிய அந்த திராவிட அரசியல் முற்போக்கு இதெல்லாம் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்கன்ற ஒரு விரக்தியா? இந்த விரக்தி கையை விட்டு போகுது. நீ இந்த பழைய பெரியார் திராவிடம் இதெல்லாம் வச்சு இனிமேல் வண்டி ஓட முடியாது, வண்டியை ஓட்ட முடியாது. இந்த உலகம் எங்கேயோ போயிட்டுருக்குது. அவன் எல்லாத்தையும் அவர் உடைக்கிறாரு விஜய் நியாயப்படுத்தி நான் பேசலை. தட் இஸ் மச் மோர் டேஞ்சரஸ். அது வேற விஷயம். ஆனால் இன்னைக்கு இப்படி உன்னால் எப்படி பேச முடியுதுன்ற நான் கற்பனை கூட பண்ண முடியல நம்மளால். இவ்வளோ கேவலமாக ஒருத்தன் போய் பேசுவோம். ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை பார்த்து, அவங்கெல்லாம் ஹைலி ப்ரொஃபஷனல்ஸ், தேர் ஹைலி பெய்டு அண்ட் ஹைலி ப்ரொஃபஷனல் பீப்புள், தேர் வெரி குட் பீப்புள். தேர் ஜட்ஜ்மெண்ட் இஸ் ராங். அவங்க விஜயை வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவாக பார்க்குறாங்க. ஏன் some are viewing him as a messiah, which is absolute nonsense. But they are, as a human being, they are very good people. Not only very good people, they are citizen of this country and they have every right to take whatever path they wanted to take. அதை அங்கீகரிக்கிறது தானே ஜனநாயகம். அவனை பார்த்து உப்பு போட்டு சோறு திங்கிறியான்றது இது எவ்வளோ தூரம். ஏதாவது வந்து இது எங்கேருந்து வருதுன்னா, திஸ் கைஸ் ஆர் பிகமிங் அவுடேட்டட். இந்த திராவிடம், கீழடி, பொருணை, பெரியார் இதெல்லாம் வச்சு நீ சமூக நீதி ரொம்ப நாள் நீ வண்டி ஓட்ட முடியாது. ஏன்னா இதெல்லாம் உயர்ந்த விஷயங்கள் தான், நான் மறுக்கலை. ஆனால் அதை சொல்லிவிட்டு நீ அடிக்கிற கொள்ளை, நீ பண்ணுற அட்டூழியம், இதெல்லாம் வந்து எங்கே வந்து நிற்குதுன்னா, உங்களை மக்கள் முழுவதும் நிராகரிக்க இடத்துக்கு வந்துடுச்சு. உனக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல, அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறேன். எப்பயுமே தோக்க போகிறதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா டிஎம்கே ஈகோ சிஸ்டம் என்ன பண்ணுமோ அதுதான் இவங்க பண்ணுறாங்க. தோத்தா பண்ணுவாங்க. இப்போ தோக்க போகிறோன்னு தெரியும் போதே பண்ணுறாங்களோன்னு தான் நமக்கு சந்தேகம் வருது. பிகாஸ் சம்டைம் we have to understand issues when they are especially complicated, look at it other way around. அப்படி பார்க்கும்பொழுது இவங்க ஈகோ சிஸ்டம் வந்து இப்படி கதறதை பார்க்கும்போது, ரொம்ப ஸ்லாண்டர் பண்ணும்பொழுது, ஓட்டு போடாதவனை கேவலமாக பேசும்போது அவங்களுக்கு பயம் வந்திருக்குன்னு தோணுது. ஏன்டா உனக்கு அந்த பயம் வருது? அப்போ சிச்சுவேஷனும் கையை விட்டு இட் இஸ் ஸ்பைரலிங் அவுட் ஆஃப் யுவர் கண்ட்ரோல். அதிமுக குவைட்டாக இருக்காங்க, அவங்க ஜெயிக்க வாய்ப்பே இல்லைன்றது உங்களுக்கு என்னை விட அவனுக்கு நல்லா தெரியுங்க. டிவிக்கு தான் வாய்ப்பு. தோக்க போகிறது திமுக கிட்டே தாவேகா கிட்டேன்றது தான் ஏடிஎம்கேயோட சாய்ஸ். ஆஸ் ஆஃப் நோ, அன்லெஸ் அ மிரக்கல் ஹேப்பன்ஸ். அண்ட் தேர் கீப்பிங் பட். இன்னொன்றுங்க, அவங்க பவரில் இருந்தால் கூடங்க, அவங்க பவரில் இருந்தப்பையும் அவங்க ஜெயிக்கிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருந்தப்போ கூட வந்து ஏடிஎம்கே நெவர் பி லிட்டில்டு ஹியூமிலியேட்டட் தேர் ஆப்போனன்ட்ஸ். அவன் அதை செஞ்சதே கிடையாது. இது திமுகவோட டிஎன்ஏ. இது அதான் இப்போ நீங்கள் வந்து எதிரிகளையோ, நான் எதிரிகள் சொல்லி பொலிட்டிக்கல் ஆப்போனன்ட்ஸை நீங்கள் டெஃபினட்டாக அட்டாக் பண்ணலாம். மக்கள் அட்டாக் பண்ணுறது வந்து பொதுவாக விஷயம் தெரிஞ்ச அரசியல்வாதிகளே பண்ண மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் ஜெயிக்கணும்னா மக்கள் தான் உங்களுக்கு ஓட்டு போடணும். நீங்கள் மக்கள் அட்டாக் பண்ணுறது உங்களுக்கு எதிராக திரும்பிடும். இன்ஃபேக்ட் இப்போ ஒரு நல்ல ஒரு மோடி அவர்களோட ஸ்பீச் எனக்கு ஞாபகம் இருக்குது. தொடர்ச்சியாக ஒரு குஜராத்தில் சிஎம்மாக வந்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு ஸ்பீச் கொடுக்குறாரு. ஃபர்ஸ்ட் அவங்க என்கிட்ட பிரச்சனை இருக்குன்னு சொன்னாங்க. இப்போ அவங்க என்ன பண்றாங்கன்னா, குஜராத் மக்கள்கிட்டயே பிரச்சனை இருக்குன்னு சொல்றாங்க லிபரல்ஸ் அப்படின்னு அவர் சொன்னார். அது கரெக்டான விஷயம். நீங்க மோடி அவர்களை விமர்சிக்கலாம், பிஜேபி விமர்சிக்கலாம், குஜராத் மக்கள்கிட்ட பிரச்சனை இருக்குன்னு சொல்லுவேனே. ஏன்னா அவங்க சப்போர்ட் இல்லாம நீங்க மோடியை வீழ்த்த முடியாது. அப்ப நீ என்ன டெமோக்ராட்? அதான் நீ நினைக்கிற மாதிரி தான் இந்த உலகம் நினைக்கிறது. எவ்வளவு சர்வாதிகாரத்தனம், எவ்வளவு கேடுகட்ட புத்தி. கஷ்டப்பட்டு படிச்சு பிடெக், எம்டெக் படிச்சு, எம்எஸ் படிச்சு, கஷ்டம்னா சொல்ல முடியாத அளவு கஷ்டங்களை அனுபவிச்சு, கல்வி ஒன்று தான் நம்மளை வந்து ஓய்விக்கும், அப்லிஃப்ட் பண்ணுன்றதை புரிஞ்சுக்கிட்டு, கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றேன்னு அவையோட மொழியை காதலையும் செவியிலையும் மட்டும் இல்லை சிந்தையிலையும் தேக்கி கஷ்டப்பட்டு படித்து முன்னுக்கு வந்து லட்சமாக சம்பாதிக்கிறவன் லீவ் போட்டுட்டு வந்து அமெரிக்காவிலேருந்து சொந்த கை காசை போட்டு வந்து இன்றைக்கி வந்து அவனுக்கு ஓட்டு போடுறான். அவனை பார்த்து உப்பு போட்டு சோறு திங்கிறியான்றிய. இப்படிலாம் பேச முடியுதுன்னா எந்த அளவுக்கு உள்ள அந்த அழுக்கு வந்து ஊறி இருக்கும். அப்போ இவங்களை ஊக்குவிக்கிறாங்களா, அவங்க எவ்வளவு அழுக்கானவர்கள்? ரெண்டாவது, இன்னைக்கு டாக்ஸுக்கு ஹெவியாக கான்ட்ரிபியூட் பண்ணுறது அந்த மக்கள். நீங்கள் இப்போ இந்த டிரைவிடன் மாடல்னு சொல்லிட்டு ஃப்ரீயாக கொடுக்குறதெல்லாம் அங்கேருந்து வருது.
கருணாநிதி இல்லைன்னா கம்ப்யூட்டரே இல்லைன்ற, கருணாநிதி இல்லைன்னா நம்மளாம் என்ன காட்டு மிராண்டியாவை சுற்றிட்டு இருந்திருப்போம், ஆடைகள் இன்றி கற்கால மனிதர்களாக சுற்றிட்டு இருந்திருப்போம். இது என்ன அயோக்கியத்தனமான பேச்சு இது? ஆனால் இது ஒன்றும் புதுசு இல்லையே சார். பெரியார் மட்டும் இல்லைன்னா நீங்கள்லாம் இன்னும் அதோட தொடர்ச்சி. பெரியார் இல்லைன்னா நீ ஒன்றுமே எல்லாம் போயிருப்பன்றது எவ்வளோ அயோக்கியத்தனமோ அந்த அயோக்கியத்தனத்தின் தொடர்ச்சி தான் இது. எல்லாரும் அவங்கவுங்க காலகட்டத்தில் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. கருணாநிதியும் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு, திமுகவும் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்கு, மென்பொருள் வளர்ச்சிக்கு. அதிலெல்லாம் எந்த சந்தேகமும் யாருக்குமே இல்லை. எவ்ரி கவர்மெண்ட் ஹேஸ் இட்ஸ் ஓன் கான்ட்ரிபியூஷன். இதில் ஒரு தலைவர்கிட்டையும் ஒரு கட்சிக்கிட்டையும் போய் அதை மொத்தமாக வைக்கிறதும் இப்போ உனக்கு ஏன் பிரச்சனை, உனக்கு எதிராக ஓட்டை குத்திருக்கான்னு தெரியுது, அது உன்னோட ஸ்டேட்டஸ் கோவை டிஸ்டர்ப் பண்ண போகுதுங்க. DMK is terribly afraid of the fact that there is going to be some disturbance for the status quo. So என்னன்றது தெரியாது. நீங்க சொல்றது திமுகவோட பயம் தாவேகா மேபி ஜெயிச்சிரலாம்ன்ற பயமா? ஜெயிச்சிரலாம் இல்ல மேபின்றதை தாண்டி ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் நடக்குது கேப்ரியல். அதாவது they are afraid of a massive disturbance to the status quo. அது தாவேகா பதவிக்கு தான் வரணும்னு கூட அவசியம் கிடையாது. இப்போ இருக்க ஸ்டேட்டஸ் கோ டிஸ்டர்ப் ஆகி சிங்கிள் மெஜாரிட்டி இல்லாமல் DMK has to heavily depend upon others or DMK may be forced to run a minority government. They may have to go for more compromises with the union government to run a government. அது மாதிரி ஏதோ ஒரு பயம் அவங்களுக்கு இருக்குது. அதோட விளைவு தான் வந்து இந்த ஈகோ சிஸ்டம் இப்படிலாம் பேசுறது. நீ உப்பு போட்டு சோர்த்திங்கிறியான்றது, EVM டேம்பர் பண்ணிடுவான்றதெல்லாம் திஸ் ஆர் ஆல் பெய்டு மவுத்ஸ். இதெல்லாம் வாடகை வாய்கள். ஆனால் இந்த ஒரு கல்ச்சர் பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் தான் இருக்குது. இப்போ காங்கிரஸ் பார்ட்டி வந்து நேரு மட்டும் இல்லைன்னா இந்தியாவுக்கு விடுதலை கிடைச்சிருக்கு அதெல்லாம் பேசுனது கிடையாது. என்னைக்குமே அவங்க பேசுறது கிடையாது. அது பேசினாலும் ரொம்ப அபத்தமாக இருக்கும். இல்லை, எந்த காங்கிரஸ் காரணம் ஜவஹர்லால் நேரு இல்லைன்னா விடுதலை கிடைச்சிருக்குன்னு பேசுறது கிடையாது. மகாத்மா காந்தி இல்லைன்னா விடுதலை கிடைச்சிருக்கு அதெல்லாம் எந்த காங்கிரஸ் காரணம். இங்கே திராவிட ஆதரவாளர்கள் தொடர்ச்சியாக அதை பெரியார் மட்டும் இல்லைன்னா அப்படின்ற அந்த விஷயம் திராவிட இயக்கம் மட்டும் இல்லை, திராவிடியன் டிஎன்ஏலேருந்து வருது. அது நீ இல்லைன்னா ஒன்றுமே இல்லை, அவன் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை, இவன் இல்லைன்னா ஒன்றுமே. எவ்ரி ஒன் ஹஸ் தர் கான்ட்ரிபியூஷன். பெரியார் இஸ் இஸ் ஓன் கான்ட்ரிபியூஷன். மறுக்கலை, நிச்சயமாக மறுக்கலை. பெரியாரை வந்து அப்படியே வந்து ஓரங்கட்டி பெரியாரை வந்து தூஷிக்கலை, கண்டிப்பாக தூஷிக்கலை. ஏஸ் இஸ் ஓன் கான்ட்ரிபியூஷன். சந்தேகம் இல்லாமல் அவர் வந்து சாதனைகளை செஞ்சுருக்காரு. இன்றைக்கி நான் ஓபிசி பாலிடிக்ஸ் மேலே வளர்கிறதுக்கும் தமிழ்நாடு வந்து இன்றைக்கி ஒரு க்ரோத் ஓரியன்ட் ஸ்டேட்டாக இருக்கிறதுக்கும் பெரியார் வாஸ் ஒன் ஆஃப் த ஆர்கிடெக்ட்ஸ். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஸோ இட் வாஸ் எவ்ரி லீடர். நீங்கள் வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட் பண்ணதை அதற்கு பிறகு வந்து திராவிடியன் மூமெண்ட் மேலே எடுத்துகிட்டு போகிறாங்க. நீங்கள் வந்து எல்லாரும் கான்ட்ரிபியூட் பண்ணி தான் இன்றைக்கி வந்து ஒரு க்ரோத் ஓரியன்ட் ஸ்டேட்டடாக, ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட்டாக தமிழ்நாடு இருக்குது. இதை ஒரு பர்டிகுலர் பார்ட்டிக்கிட்ட, ஒரு பர்டிகுலர் லீடர்கிட்ட கொண்டு போய் வைக்கிறதும், நான் இல்லைன்னா நீ வந்து அம்மனை குண்டியா ரோட்டில் சுற்றி நிற்பன்றதும், சோத்தில் உப்பு போட்டு திங்கிறியான்றது, இதெல்லாம் வந்து என்னென்னா வந்து தோற்று போய்டுவோன்ற பயம் வந்து கழுத்தை நெரிக்கும் போதும் தனக்கு இப்போ கிடைக்கிறது அப்போ கிடைக்காம போயிடுமோன்ற வைத்தறிச்சல் தான். இப்படிலாம் பேசுகிறதுக்கு எனக்கு அசிங்கமாக அருவருப்பாக இருக்குது. பட் ஏன்னா இது வந்து பார்க்கும்பொழுது ஹவு மெனி ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் ஐ ஹவ் ஸ்போக்கன் டு, அவங்க வந்து தே ஹாவ் தேர் இன்டெகிரிட்டி கேப்ரியல். ஐ வுட் ஹவ் ஸ்போக்கன் டு அரௌண்ட் 50 ஆஃப் ஐடி ப்ரொஃபஷனல்ஸ். அவங்க நம்புகிறாங்க. அது அவங்கள நான் கன்வின்ஸ் பண்ணுற ட்ரை பண்ணுறேன். வித் சம்படி, நாட் வித் எவ்ரிபடி. பட் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. மேபி தே வில் ரியலைஸ் ஆஃப்டர் தி எலெக்ஷன். நான் ஒன்றும் அவங்களை தப்புன்னு கூட சொல்ல, தப்பு சொல்ல, நானும் சொல்லலை. இப்போ நான் எப்படி பார்க்குறேன்னா, இப்போ நம்ம சிஸ்டம் எப்படி இருக்குன்னா, இந்த செக்ஷன் இருக்காங்க இல்லையா, ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் குரூப் இருக்காங்க இல்லையா, அவங்கள அப்படியே ஏலினேட் பண்ணிடுறாங்க. இப்போ வளர்ந்த நாடுகளெல்லாம் பார்த்தோம்னா அப்பர் மிடில் கிளாஸ்லாம் இருக்காங்கன்னா அப்புறம் பிஸ்னஸ் கிளாஸ் இருப்பாங்க. அவங்களுக்குலாம் தெரியும் நம்மளோட அரசியல் நலன் என்னன்னு தெரியும். அரசு வழியாக நம்ம எப்படி அந்த நம்ம நலனை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணலாம்னு தெரியும். இங்கே எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா பொலிட்டிக்கல் சிஸ்டமுக்கும் ஐடி எம்ப்ளாயீஸ்லாம் இருக்காங்களா அவங்களுக்கு எந்த தொடர்புமே இல்லை. இப்போ கவர்மெண்ட் பார்த்தோம்னா அந்த ஸ்ட்ரீட்ஸை க்ளீனாக வச்சுக்கிறதுக்கு, டியூப் லைட்டை போடுறதுக்கு, அந்த ஸ்ட்ரீட் லைட்ஸை போடுறதுக்கு, அப்புறம் மாதம் 1000 ரூபா கொடுக்குறதுக்கு, இதெல்லாம் பண்ணுறாங்க இல்லையா, இதெல்லாம் பெருசாக அவங்களுக்கு யூஸ் ஆகாது. ஸோ அவங்க வந்து இதை பற்றி சீரியஸாக எடுத்துக்கிறது இல்லை. நீ பண்ணுற விஷயம் எதுவுமே எனக்கு பிரயோஜனம் இல்லை. ஸோ அதனால ரைட். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, ஏலினேட் ஆயிடுறாங்க. இந்த சிஸ்டம்ல இருந்து ரொம்ப ஐசோலேட்டாக ஏலினேட் ஆயிடுறாங்க. அதான் சிக்கலிங்க. இல்லைங்க, நீங்கள் அவங்கள விமர்சனம் பண்ணுங்க. பட் அவங்களுக்கு வந்து ஒரு அரசியல் அமைப்பில் தாங்கள் விரும்பக்கூடிய பாதையை, தாங்கள் விரும்பக்கூடிய கட்சியை தேர்ந்தெடுக்கிறதுக்கான உரிமை இருக்குன்றதையே நீ அங்கீகரிக்க மறுக்கிறல்ல. நாளைக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா அவங்களுக்குலாம் ஓட்டு உரிமை கொடுக்கூடாதுன்னு நீ சொல்லுவேன். அவனோட சாய்ஸை வந்து நீ வந்து இவ்வளோ தூரம் ஹியூமிலியேட் பண்ண வேண்டிய அவசியம் உனக்கு என்ன வந்தது? நான் கேட்குறேன். வாட் இஸ் டெமோக்ரஸி? வால்டேரோட ஃபேமஸ் வேர்ட்ஸ். நீ சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையிலிருந்தும் நான் வேறுபடுகிறேன், ஆனால் அதை சொல்ல உனக்கு இருக்கும் உரிமையை என்னுடைய கடைசி மூச்சு வரை காத்து கொடுப்பேன்.
ஃபண்டமெண்டல் தீசிஸ் ஆஃப் டெமோக்ரஸி தான். ஈச் அண்ட் எவ்ரி வேர்ட் வாட் யூ ஹவ் ஸ்போக்கன் ஐ டிஃபர், பட் ஐ வில் டிஃபெண்ட் இட் அன்டில் மை டெத், யுவர் ரைட் டு சே சோன்னு. இது தலைகீழில் இருக்குது. அப்படியா உப்பு போட்டு சோர்த்திங்கிறியான்னு கேட்குறதெல்லாம் என்னால் திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன், இப்படி பேசுகிறதுக்கான துணிச்சலும் இப்படி பேசுகிறதுக்கான ஒரு புத்தியும் எங்கேருந்து ஒருத்தனுக்கு வருது? சரி, எங்கேருந்து வருது ஒருத்தனுக்கு? இப்போ ஒரு சின்ன ஒரு பொலிட்டிக்கல் கொஸ்டின் கேட்குறேன். இப்போ 2 சாய்ஸ் இருக்குது. ஒரு சாய்ஸை சூஸ் பண்ணவங்கள விமர்சிக்கிறாங்க, ஓகேவா? இப்போ 2 சாய்ஸ். ஒன்று என்னென்னா திமுக இருக்குது. திமுகவுக்கு ஓட்டு போட்டால் என்ன நடக்கும்? பிஜேபி நாங்கள் வீழ்த்துவோம். திமுக அஃப்கோர்ஸ் கரப்ஷன் இருக்குது, நிறைய பிரச்சனைகள் இருக்குது, ஆனால் பிஜேபி வீழ்த்தணும்னா திமுகவுக்கு போடுங்கன்றாங்க. அது ஒரு பார்வை. 2வது பார்வை என்னென்னா டிவிகேவுக்கு ஓட்டு போடுறது. டிவிகேவுக்கு ஓட்டு போட்டால் அஃப்கோர்ஸ் அவங்ககிட்ட அரசியலில் தட்டையான அரசியல், தேவையில்லாத வேலைகள் பார்த்துட்டு இருக்காங்க, எல்லாம் ரைட். ஆனால் திமுகவுக்கு ஓட்டு போடாமல் திமுகவுக்கு அவங்க ப்ரொட்டஸ்ட்டை தெரிவிக்கிறாங்க. டிவிகேவுக்கு ஓட்டு போடுறது மறைமுகமாக டிஎம்கேவுக்கு எதிரான ஒரு ப்ரொட்டஸ்ட்டாக தான் நான் பார்க்குறேன். அது ஒரு ப்ரொட்டஸ்ட் ஓட்டு தான் ஒரு வகையில் பார்க்கும்போது. ஸோ இப்போ 2 சாய்ஸ் இருக்குது. இந்த 2 சாய்ஸில் உங்களுக்கு எது சென்சிபிளாக தெரியுது பொலிட்டிக்கலாக? லாஜிக்கலி பார்த்தீங்கன்னா டிஎம்கே ஓட்டு போடுறது தான் இப்போதைக்கு கரெக்டாக தோணுது. பிகாஸ் இஸ் அன் அன்டெஸ்டட் பிளேயர். சி, opposing BJP is, whether we like it or not, it has become a primary issue of today's politics. So, and they have the record of defeating BJP and opposing BJP. பெரிய பிரச்சனைகளில் பெரிய இஷ்யூஸ் எல்லாத்தையும் பிஜேபிக்கு எதிராக வந்து அவங்க வந்து ரெசிஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ மெனி இஷ்யூஸ், மாற்று கருத்துக்கே இல்லை. அந்த இடத்துல வந்து டிவிக்கே வந்து ஒரு டெஸ்டட் பிளேயர் கிடையாது, இஸ் அ நியூ பிளேயர். பட் நான் என்ன சொல்கிறேன், இது ஒன்று மட்டும் வச்சு டிஎம்கே ரொம்ப நாள் வண்டியை ஓட்ட முடியாது. ஏன்னா இந்த 5 இயர்ஸில் வந்து அவங்க பெரிய அளவில் அவங்களுக்கு கை கொடுத்தது ஆன்டி பிஜேபி பாலிடிக்ஸ் தான். அது வந்து அவங்களுக்கு காட்ஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. as I used to say, as long as Modi is there, Stalin will be here. அது ஒன்று உங்களுக்கு வந்து. 2வது வந்து இவங்களோட கரப்ஷன் எல்லாத்தையும் மறைக்கிறதுக்கு அது வந்து உபயோகமாக இருக்குது. ஸோ they may relish it in their heart of hearts. Modi should continue there. டிவிகே கிட்ட வந்து உங்களுக்கு நீங்கள் கான்செப்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க பிஜேபி எதிர்ப்பில் அவங்களுடைய உறுதிப்பாடு என்பதெல்லாம் வந்து ஒன்றுமே நிரூபிக்கப்படாதது. இன்னொன்று, பிஜேபி எதிர்க்கிறது தமிழ்நாட்டில் மட்டும் எதிர்த்தா பத்தாது. நீ டெல்லியில் எதிர்க்கணும்னா பிஜேபிக்கு எதிர்க்கிறதுக்கு திமுக கிட்ட 32 MPs இருக்காங்க. இன்றைக்கி ஒரு பில்லு கொண்டு வராங்க, டீலிமிட்டேஷனை கொண்டு வராங்கன்னா டிஎம்கேவால் அதை டிஃபீட் பண்ண முடியும், டிவிகேவால் பண்ண முடியுமா? நெக்ஸ்ட் 3 years அட்லீஸ்ட். ஸோ தேர் இன் அ பெட்டர் பொசிஷன் டு ஃபைட் பிஜேபி, அதில் எந்த சந்தேகமுமே கிடையாது. பட் நாளைக்கு லுக் வாட் ஹேப்பன் இன் 99. கட்சி நேரத்தில் கலைஞர் போய் அங்கே 6 MPs போய் சப்போர்ட் பண்ணி தோற்று ஒரு ஓட்டில் அப்புறம் மறுபடியும் இவங்க அந்த கவர்மெண்ட்டில் சேர்ந்து 4.5 years they were with the government. அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு இமேஜினரி சுச்சுவேஷன். நான் அதை மறுக்கல. ஆஸ் ஆஃப் நோ உங்கள் கொஸ்டினுக்கான ஸ்ட்ரைட் ஆன்சர்ன்றது வந்து பிஜேபி எதிர்ப்பில் உறுதியாக இருக்கக்கூடியவர்களும் பிஜேபியோட ஆன்ஸ்லாட்டை வந்து பிஜேபியோட மார்ச்சை தமிழ்நாட்டில் தடுக்கிறதும் யாரால் அதிகமாக முடியும்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் அது கண்டிப்பாக டிஎம்கேவால் தான் முடியும். அது தாவேக்காவால் அது வந்து கண்டிப்பாக தேர் நாட் ஈக்குவல் டு டிஎம்கே. அந்த அளவுக்கு அவங்க வளரல இன்னும். ஆனால் ஏதோ ஒரு பாயிண்டில் சொசைட்டி ரிஸ்க் எடுக்கணும்ல. இப்போ நீங்கள் சொன்ன அந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே இருக்கும், அதெல்லாம் உள்வாங்கிக்கிட்டு பரவாயில்ல, பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, ரிஸ்க் எடுக்கணும், எடுத்தானே ஆகணும். யார் எடுக்கணும்? யாரோ ஒருத்தங்க எடுத்தானே ஆகணும். இல்லை, அது முதல்ல அதுக்கு நீங்கள் சொல்கிற பாயிண்ட் என்னென்னா, இப்போ நீங்கள் மாற்றுன்னு போனீங்கன்னா பிஜேபி ஃபேக்டர் அங்கே இருக்குது அப்படின்றது தான். ஆமாங்க. இப்போ ரொம்ப பேர் திமுகவுக்கு ஓட்டு போடுறதுக்கு காரணம் திமுகவை பிடிச்சோ திமுகவோட திட்டங்களோ கிடையாது, பிஜேபி வந்துடக்கூடாது. அந்த ஒன்றுத்துக்காக தான் திமுகவுக்கு நிறைய பேர் ஓட்டு போடுறாங்க, போட்டுக்கிட்டு இருக்காங்க, போட்டிருக்காங்க. பிஜேபி வந்துடக்கூடாதுன்ற அந்த ஒரு காரணத்துக்காக தான் திமுகவுக்கு ஓட்டு போட்டாங்க, போட்டுக்கிட்டு இருக்காங்க, இப்பயும் போட்டிருக்காங்க. அதனால் அது ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா வந்து சேவிங் கிரேஸ். as long as Modi is there, Stalin will be here, DMK will be here. மற்ற இங்கே இருக்கக்கூடிய கரப்ஷன், இங்கே இருக்கக்கூடிய மேசிவ் நெப்போட்டிசம், ஃபேமிலி பாலிட்டிக்ஸு, இது எல்லாத்தையும் வந்து அப்யூஸ் ஆஃப் பவர், லூட்டிங் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸஸ், பயங்கரமாக நேச்சுரல் ரிசோர்ஸஸை எக்ஸ்ப்ளாய்ட்னு சின்ன வார்த்தை, லூட்டு பிளண்டர் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் தெரிஞ்சு பணசாட்சியை கையில் பிடிச்சிக்கிட்டு வேறு வழி இல்லாமல் குத்திக்கிட்டு இருக்காங்கன்னா பிஜேபி ஃபேக்டர் மட்டும்தான் காரணம். இது ரொம்ப நாள் ஓடாது, ஏதோ ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, பட் யூ இஸ் இன் அ பெட்டர் பொசிஷன் டு ரெசிஸ்ட் த என்ட்ரி ஆஃப் பிஜேபி இன் தமிழ்நாடுனா டெஃபினெட்லி பிஜேபி தான். தாவேக்கா அந்த அளவுக்கு இன்னமும் வளரல. பட் இந்த இது எல்லாமே வந்து வரும் ஆண்டுகளில் வந்து உங்களுக்கு வந்து இது இயர்ஸ் விச் வி ஆர் கோயிங் டு என்டர் தலைகீழ போகலாம். டிஎம்கேவே ஒரு மாதிரியான காம்ப்ரமைஸுக்கு போகலாம். செகண்ட் டைம் அவங்க ஜெயிச்சு வந்தாங்கன்னா ஒரு வேளை we don't know what's going to happen by next week. இந்த நேரம் தெரிஞ்சிருக்கும். டிஎம்கே if it gets a second termனா
ஃபஸ்ட் டேர்மில் இருந்த ஆன்டி பிஜேபி ஆன்டி மோடி வந்து செகண்ட் டேர்ம் நியூட்லேயும் இருக்குமான்னு கேட்டால் தட்ஸ் $1 million கொஸ்டின். பிகாஸ் as you said once that one can't be on war mode perpetually. நீங்கள் தான் சொன்னீங்க நம்ம ஒரு தடவை பேசிகிட்டு இருக்கும்போது. ஸோ தெர் மே பி சம் காம்ப்ரமைசஸ். பட் என்ன அவங்களோட ஒரு அட்வான்டேஜ்னா எந்த காரியத்தை பண்ணாலும் அவங்களால அதை மார்க்கெட் பண்ண முடியும். எந்த டிசிஷன் எடுத்தாங்கன்னா இட்ஸ் an out and out a political party. Not only they have political wherewithal, they have got huge money, they have got media power, they have got spin doctors who can spin any decision they want to take in whichever direction they wanted to spin. அது எல்லாத்தையும் அவங்க பண்ணுவாங்க. தெரியாமலும் நிறையா காம்ப்ரமைஸை பிஜேபியோட பண்ணுவாங்க. இது எல்லாத்தையும் அவங்களால பண்ண முடியும். பட் ஆஸ் ஆஃப் நவ் தே ஆர் ஆன்டி பிஜேபி, தே ஆர் ரெசிஸ்டிங். அதில் வண்டி ஓடுது. அதை வந்து டிவிகேவால் இன்றைக்கி மேட்ச் பண்ண முடியல. இந்த ரிஸ்க் எடுக்கணும்னா யூ ஷுட் ஷோ சம் ரிசல்ட் ஆன் தி கிரவுண்ட். விஜய் வந்து ஒரு நாளைக்கு வராரு, அப்புறம் திடீர்னு காணாமல் போய்டுறாரு. எலெக்ஷன் டைம்லேயே போட்டிங்கன்னா அவர் வந்து இன்னும் அக்ரெசிவாக தமிழ்நாடு பூரா கேம்பெயின் பண்ணியிருந்தாருன்னா ஐ திங்க் ஓட்டிங் பர்சன்டேஜ் would have gone up. இதோட கூட போயிருந்துருக்கலாம். இந்த லிமிட்டடு டூர்லேயே அவரால் ஓரளவு சாதிக்க முடிஞ்சிருக்குது. ஸோ அந்த ஸ்டேஜுக்கு இன்னமும் தாவேக்கா வரல. சார் கடைசியாக ஒரே ஒரு கேள்வி. இப்போ எலெக்ஷனுக்கு முன்னாடியே ஒரு 2 இயர்ஸாகவே இந்த நரேட்டிவ் செட்டிங் விஷயங்கள் போயிட்டுருக்கு. ஒரு வார் மோடில் தான் இருக்காங்க. நீங்களான்னு சண்டை போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறமும் போய்கிட்டு தான் இருக்குது. இந்த 10 நாளும் போய்கிட்டு தான் இருக்க போகுது. என்னோட கேள்வி என்னன்னா, ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் எல்லாம் ஏற்றுப்பாங்களா ரிசல்ட்டை? அப்பயும் இல்லாட்டி இல்லை ரிசல்ட் வந்து எல்லாரும் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஒருவேளை ஆட்சி மாற்றம் வந்ததுன்னா கண்டிப்பாக டிஎம்கே ஈகோ சிஸ்டம் கதரும். இவிஎம் இப்போ வளர்றானுங்கல்ல, இவிஎம்மை டேம்பர் பண்ணிட்டாங்க விஜய்க்கு ஏற்ற மாதிரி. இப்படிலாம் பேசுகிறதுக்கு இவனுங்களுக்கு யார் சொல்லிக் கொடுக்குறா? மக்கள் தாம் மூஞ்சில் காரி துப்புவாங்கிறத பற்றின கவலை கூட எல்லாம் பேசுகிறாங்கல்ல. இந்த மாதிரி பேசுகிறவனுங்க எண்ணிக்கை அதிகமாகும். ஒருவேளை திமுக தோற்றுதுன்னா. திமுக ஜெயிச்சுதுன்னா இதை பேசவே மாட்டாங்க. இவிஎம்மை பேச மாட்டான், எஸ்ஐஆரை பேச மாட்டான். அது மக்கள் தீர்ப்பு. திமுக தோற்றுதுன்னா இருக்க இவிஎம்மை நிர்மலா சீதாராமனுடைய கணவர் பரக்கல பிரபாகர் ராவ், மேபி என் எக்ஸ் ஹஸ்பண்ட் ஐடோனோ, பரக்கல பிரபாகர் ராவ் அடிக்கடி சென்னை வந்து போவார். அதை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அவரோட ரோல் ரொம்ப சுருக்கிட்டீங்க. அவ்வளோதான். ஏன்னா அப்படி தான் ஆகிட்டார் அவர். அவர் சொன்னது ஒன்று கூட இது வரைக்கும் நடக்கல. பிகம் a நெகட்டிவ் ஃபோர்ஸ். மக்கள்கிட்டேருந்து இவங்க நீங்கள் ஒரு பாயிண்ட் சொன்னீங்க, மோடியை விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அதுக்கு பதில் சொல்லாமல் இருந்த மோடி ஒரு கட்டத்தில் குஜராத் மக்களை விமர்சனம் பண்ணும்போது பதில் சொல்ல வர்றார். அது மாதிரி வந்து நீங்கள் வந்து தொடர்ந்து நீங்கள் உங்களுக்கு எதிராக ரிசல்ட் போகும்போதெல்லாம் நீங்கள் அந்த ரிசல்ட் அக்செப்ட் பண்ண மறுக்கிறீங்க. நீங்கள் எலெக்ஷன் கமிஷன் நம்ப மாட்டேன்றீங்க, சுப்ரீம் கோர்ட்டை நம்ப மாட்டேன், மக்களை நம்ப மாட்டேன்றீங்க. 3 தடவை மோடி ஜெயிச்சது மக்கள் தீர்ப்பு இல்லை, இவிஎம்னு நீ கூசாமல் பேசுகிற. எஸ்பெஷலி 3rd டேர்ம் ஜெயிச்சதை வந்து இல்லவே இல்லை, அதை டேம்பர் பண்ணிட்டாங்கன்னு என்னென்னமோ கதை அளக்குற. நீங்கள் ஒரு தடவை சொன்னீங்க, அப்படி ஒருவேளை அதுதான் உங்கள் பாலிட்டிக்ஸ்னால் வேறு எதையும் நீங்கள் பேசக்கூடாது. கரெக்ட். வேறு எதையும் நீங்கள் பேசக்கூடாது. யூ ஷுட் பி ஆன் த ஸ்ட்ரீட்ஸ் கம் வாட் மே. அதை விட வேறு சீரியஸான பிரச்சனை எதுவுமே கிடையாது. மகாத்மா காந்தி சொன்ன மாதிரி வந்து நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட், அதுக்கு போயிருக்கணும். நீங்கள் போகல, எல்லாம் சுகமாக தானே வாழ்ந்துன்னு இருக்கீங்க. இந்த எலெக்ஷனில் கூட இது வரைக்கும் நீ இவிஎம்மை பற்றி பேசலை. திமுகவோட பெய்டு மவுத்ஸு, வாடகை வாய்கள், வாயே திறக்கல அவனுங்க. இப்போ அந்த போலிங்க்கு பிறகு இவிஎம் பற்றி பேசுகிறான். கவனிங்க, போலிங்க்கு முன்னால் அவன் பேசலை, வாக்குப்பதிவு நாளுக்கு முன்னால் வரைக்கும் அவன் பேசலை. விஜயில் என்ன 5%, 8%, எவ்வளோ பேர் வந்தாங்க, சிவாஜி வந்தார், அவன் வந்தான், இவன் வந்தான், 5%, 7%, 8%, அவ்வளோ ஒன்றுமே இல்லைங்க, அதெல்லாம் சும்மானவன். போலிங்க்கு அடுத்த நாள் பேசுகிறான், இவிஎம் வந்து மோடி வந்து டேம்பர் பண்ணிட்டார், யாருக்கு போட்டாலும் விஜய்க்கு போகுன்றான். யார் சொல்லி இவர்கள் பேசுகிறார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும். ரொம்ப நன்றி சார். உங்கள் பிஸியான டைமில் நல்ல ஒரு பிடி கொடுத்துருமா.